வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது GE ஷிப், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப் கம்பெனி. இதோட PE 4.61, செக்டார் PE 16.85, ROE 21.09%. ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 896.70 ரூபாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 962 இருக்குது. இன்றைக்கி அதையும் இது பிரேக் பண்ணிருச்சு. இன்றைக்கி 930 ரூபாயிலிருந்து 1005 ரூபா அப்படிங்கிற ஹையஸ்ட் ப்ரைஸை தொட்டுட்டு கிட்டத்தட்ட 10% ஏறிட்டு 988 ரூபா 30 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டான 962 ரூபாயை கட் பண்ணி மேலே ஏறினாலும் கூட இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 996 தான் இருக்குது. அதனால் 996 கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே நிறைய ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 996க்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1060 ரூபாயில் இருக்குது. 1060 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1167 இருக்குது. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது கடந்த 2 நாளாக மார்க்கெட் மேலே ஏறுது, ஆனால் இதை ஊர்ஜிதமாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது IDBI. இது ஒரு பேங்கிங் செக்டர். இதோட PE 11.71, செக்டார் PE 11.27, ROE 14.19%. 29ஆம் தேதி ஜூலையிலேருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 66.24 ரூபாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 82.20 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 74.25 ரூபா இருந்து 82.50 ரூபா வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கி 79.63 ரூபா க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி உச்சத்தை தொட்டது 82.50 ரூபா தான் இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். எப்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 82.50 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 87.50 இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 95 ரூபாயில் இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு இர்கான் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் செக்டார் கம்பெனி. இதோட PE 19.39, செக்டார் PE 20.72, ROE 15.83%. 15th ஜூலையிலிருந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்த இந்த ஸ்டாக்கு இதோட லோயஸ்ட் ப்ரைஸ், அதாவது 52 வீக் லோவான 181.74 ரூபாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி சுமார் 18% கிட்ட விலை ஏறி, அதாவது 194.72 ரூபா இருந்து 225.30 ரூபா வரைக்கும் விலை ஏறி பின்னாடி இறங்கி 220.41 ரூபா க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 220.20 ரூபா தான் இருக்குது. அதையும் தாண்டி 220.40 ரூபா க்ளோஸ் வச்சுருக்காங்க. 20 பைசா தான் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஆனாலும் கூட, அதாவது இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை இது பண்ணியிருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 232 ரூபாயை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாதான் ஊர்ஜிதமாக இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ 232க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸை 265. ஒருவேளை 265 கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 301.60 ரூபா இருக்குது. ஜெனரலாக மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஷேர் எல்லாமே நல்லா மேலே ஏறுது, ஆனால் நிஃப்டி 50 கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. சரியா?
தொடர்ந்து ஏற்றம் கொடுக்குதா, அதுக்கான பிரேக் அவுட்டை கொடுக்குதா அப்படின்னு தெரியாத பட்சத்துக்கு ஊர்ஜிதமாக எந்த ஸ்டாக்லையும் நிறைய பணம் போட வேண்டாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.